மாதவரத்தின் புது அடையாளம் 2, 3 மற்றும் 4 BHK அபார்ட்மெண்ட்டுகள் 85 லட்சம் முதல். உங்கள் கனவு வீட்டை இப்போதே புக் செய்யுங்கள். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வரும்போது இனி கெட் அவுட் மோடி என சொல்வோம் என்று துணை முதல்வர் உதயநிதி பேசுகிறார். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வெளியே பால்டாயில் பாபு என போஸ்டர் ஒட்டுவேன் என அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த உதயநிதி, தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் என நேற்று சவால் விடுத்தார். ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பெருசா சொல்றது கிடையாது, தோர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. திமுகவினரே நாள் இடத்தை முடிவு செய்யட்டும், நான் தனி ஆளாக வருகிறேன் என அண்ணாமலையும் எதிர் சவால் விடுத்தார். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்திப்பார். அதோடு உதயநிதி கெட் அவுட் மோடி என பதிவிட்டுள்ளார். திமுகவினர் மற்றும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இதை பரப்பி வருகின்றனர். உங்களுக்கு 24 மணி நேரம் தருகிறோம். நாளை காலை 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என நான் பதிவிடுகிறேன். நாளை மறுநாள் பாஜகவின் பலம் தெரியும் எனவும் நேற்று அண்ணாமலை சவால் விடுத்திருந்தார். அதன்படி கெட் அவுட் ஸ்டாலின் என அண்ணாமலை பதிவிட்டுள்ளது ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ளது. திமுக ஆட்சியில் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் மற்றும் ஊழல் நடக்கிறது. தமிழகத்தை போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றிவிட்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆபத்தான சூழல் நிலவுகிறது. ஜாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியலை திமுக அரசு நடத்துகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக அரசு விரைவில் மக்களால் வெளியேற்றப்படும் என அண்ணாமலை அந்த பதிவில் கூறியுள்ளார்.